செல்லம்மா சித்து 2 பேருமே சேர்ந்து மணமேடையில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, போயிட்டு தாலி எடுத்துகிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே மலர் வராங்க. வந்துட்டோன்னே சித்து மடி மேலே உட்கார வச்சுக்கிறாரு. அப்படியே செல்லம்மா பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிறக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க. அப்போ போயிட்டு நான் போயிட்டு தாலி எடுத்துகிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. சரிம்மா நீ போயிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதே மாதிரி மலர் தாலி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க. அதை பார்த்தோன்னே சித்து, செல்லம்மா, லக்ஷ்மி எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. மகேஷ் ஆட்டோ பிடிச்சி வந்துகிட்டே இருக்காரு. அப்போ ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு முடியல. சரி என்ன பண்ணலாம், எப்படியாவது நம்ம வந்து சித்துக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. மணமேடையில் இருக்கும்போது ஃபோன் அட்டன் பண்ணவே முடியல. ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சித்து கேட்டுகிட்டே இருக்காரு. எனக்கு எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா இப்போ நீ மணமேடையில் இருக்க, இப்போ உனக்கு ஃபோன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. சரி செல்லம்மாக்காவது ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ஃபோன் பண்ணிட்டாரு. செல்லம்மாவும் ஹலோ ஹலோன்னு கத்துறாங்க. சரி ஃபோனை கொடுமான்னு சொல்லிட்டு வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன 2 பேரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கே, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. எப்படியாவது போயிட்டு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்துட்டுருக்காரு. அங்கேருந்து போகிறாங்க. 2 பேருமே போகிறாங்க. மேகா அவங்க அப்பா 2 பேருமே போயிட்டு, இங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி என்னை இவன் ஏமாற்றிட்டான், ஆனால் அவன் போய் செல்லம்மாவை கல்யாணம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க. எல்லாரும் வாங்க வந்து பேட்டி எடுங்க, அங்கே அந்த கோயிலில் கல்யாணம் நடக்குது. எந்த கோயில்? பொன்னியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. ஆட்டோவில் வந்தவொடனே அவங்க வாசல்லையே நிற்கிறாங்க. என்ன மேடம் எங்கே நடக்குது, நாங்கள் எல்லாத்தையும் பேட்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று மேடம், எங்களை மீறி இங்கே எதுவுமே நடக்காது, கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்க நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மேகா உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே தாலி கட்ட போகிறாரு சித்து. அப்படியே ஓடி போகிறாங்க. போயிட்டு மேடையில் இருக்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு அந்த தாலி அப்படியே பிடுங்குறாங்க. பிடுங்கிட்டு, இங்கே பாரு நீ என் கழுத்தில் அந்த தாலியை கட்டணும், அந்த செல்லம்மா கழுத்தில் தாலி கட்டினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மேகா பயங்கர கோவமாக கத்திட்டுருக்காங்க. இங்கே பாரு நீ பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்லிகிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே மகேஷ் வாசலில் வராரு. ஆட்டோலேருந்து இறங்கி நடக்கவே முடியல, நடந்து வராரு. மேகா நிறுத்து, எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு மேகா நீ பண்ணுறது எல்லாமே தப்பு, உன்னோட வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு மகேஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. இல்லை நீ பொய் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மேகா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பொய் சொல்லவே இல்லை. அன்றைக்கி ஹோட்டலில் என்ன நடந்துச்சு தெரியுமா, சித்து உன்னை கொண்டு வந்து போட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் தான் உன்னை பார்த்தேன், உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் தான் அப்பா. ஆனால் இதை சொல்லணும்னு நான் நினச்சேன், அதுக்குள்ளே நான் போயிட்டேன். இப்போ தான் நான் நியூஸ் பார்த்துட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு தெரியுமா, மாணிக்கம் என்னை பிடிச்சி அடித்து கட்டி வச்சிருந்தான், அதனால தான் உண்மையை சொல்ல முடியல. இல்லைனா கண்டிப்பாக நான் இந்த உண்மையை சொல்லியிருப்பேன் சீக்கிரமாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே மகேஷ் சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க எல்லாருமே கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அவன் கட்டி போட்டு அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருமேகா, சித்து, செல்லம்மா 2 பேருமே ரொம்ப 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 நல்லவங்க. அவங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும், நாமளும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணலாம் சரியா. என்றைக்குமே உன்னை நான் தப்பாக நான் விடவே மாட்டேன், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நான் சொல்கிறேன், ஆனால் நீ இதை புரிஞ்சிக்கவே மாட்டேன், நீ சித்து தான் காரணம்னு சொல்கிறேன், எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறாரு. எதுவுமே பேசவே முடியல மேகாவால். இல்லை யார் சொன்னாலும் இந்த கல்யாணத்தில் நடக்க விட மாட்டேன். என்ன மேகா நினச்சிட்ருக்க, இல்லை என்ன தான் நினச்சிட்ருக்க உன் மனசில், நான் தான் காரணம்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தாலியை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டோன்னே அப்படியே சித்து பார்க்குறாரு. அவங்க போயிட்டு மணமடையில் உட்காந்து எப்போ போல் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தாத்தா எல்லாருமே கெட்டி மேலே சொல்கிறாங்க. அதே மாதிரி சித்து செல்லம்மா கழுத்தில் தாலி கட்டுறது அதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க எல்லாமே. மேகா பயங்கர கோவமாக அப்படியே நிற்கிறாங்க. மகேஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.